ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நாம் உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்தங்களி எல்லாருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல உடல் வலிமையை தரக்கூடியது. இப்போது நம்ம இந்த உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி பாரம்பரிய சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு உளுந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சரிசி 100 கிராமு. அப்புறம் வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா அலசி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தாவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டிக்கலாம். பக்கத்துலேயே நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகுக்கு 1/4 கிலோ கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது களி நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்துடலாம். பாகுக்கு பதம்லாம் தேவையில்லை, கருப்பட்டி கரைஞ்சா போதும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். களி இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இன்னும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா களி கெட்டியாகிடும். ஃபைனலி நம்மளோட ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.